எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு வந்து ரொம்ப டேஸ்டியான பால் பாயாசம் எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் ஒரு 1/2 கப் ஜவ்வரிசி வந்து தண்ணியில போட்டு ஊற வச்சிருக்கேன். இது வந்து பெரிய ஜவ்வரிசி. இதே மாதிரி நமக்கு வந்து சின்ன சைஸ்ல நமக்கு வந்து கிடைக்கும். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் விட்டுக்கோங்க. நெய் வந்து உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நெய் வந்து உருகட்டும். நெய் உருகணும். இதில் வந்து முந்திரி பருப்பு போட்டு நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. நான் இதிலேயே வந்து பாதாமும் நல்லா நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். பாதாம் வந்து ஆப்ஷனல், வேணுங்கிறவங்க போட்டுக்கலாம். இது கொஞ்சம் கலர் மாறினதும் நம்ம திராட்சை ஆட் பண்ணிக்கலாம். திராட்சை வந்து நல்லா பலூன் மாதிரி உப்பி வரணும். நீங்கள் கலர் மாறுறதுக்கு முன்னாடி திராட்சை போட்டிங்கன்னா திராட்சை வந்து சீக்கிரமாக வந்து கரிஞ்சு போயிடும். அப்புறமேட்டுக்கு முந்திரி பாதாம் வந்து நமக்கு வறுபடாது. இப்போ இது கலர் நல்லா ப்ரௌன் ஆனதும் இது வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நம்ம இப்போ இது ஃபுல்லாக எடுத்துட்டு இதே பேனில் நான் வந்து சேமியாவும் நான் வந்து வறுத்துக்கிறேன். 1/4 கப் சேமியா எடுத்திருக்கேன். 1/2 கப் ஜவ்வரிசிக்கு 1/4 கப் சேமியா. இதுவும் வந்து நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். நல்லா கலர் வந்ததும் நம்ம இதையும் வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். தனியாக வறுத்து வைக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம எந்த பேனில் செய்கிறோமோ அதே பேன்லேயே நம்ம எல்லாமே செஞ்சுக்கலாம். இப்போ அதே பேன்லேயே நான் வந்து ஊற வச்ச ஜவ்வரிசி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 கப் ஜவ்வரிசிக்கு வந்து 2 கப் அளவு தண்ணி, அந்த அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா வந்து கொதிக்க விட்டுக்கோங்க. இது வந்து கொஞ்சம் நேரம் ஆகும் வேகிறதுக்கு. அதுவும் இப்போ நான் போட்டிருக்கிறது வந்து நல்ல பெரிய சைஸ் ஜவ்வரிசி, அதனால கொஞ்சம் நேரம் எடுக்கும் வேகிறதுக்கு. இப்போ ஜவ்வரிசி வந்து 3/4 பாகம் வெந்ததும் இதில் நம்ம வறுத்து வச்சிருந்தா அந்த சேமியாவும் ஆட் பண்ணிக்கலாம். ஆரம்பத்திலே போட்டோம்னா சேமியா வந்து ரொம்ப வெந்து போய் குழஞ்சு போயிடும். அதனால் நம்ம வந்து கடைசியாக 3/4 பாகம் ஜவ்வரிசி வெந்ததுக்கப்புறம் போட்டோம்னா அதுக்கப்புறம் ரெண்டுமே ஒன்றா சேர்ந்து வெந்து வரத்துக்கு சரியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா இதாயிடுச்சு. நமக்கு அந்த ஜவ்வரிசி டிரான்ஸ்பரண்ட் ஆகிடணும். அந்த சேமியாலாம் பார்த்தோம்னா நல்லா சாஃப்ட் ஆகிடணும். இப்போ இதில் வந்து 1/2 கப் சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். சர்க்கரை வந்து உங்களோட டேஸ்ட்டுக்கு இனிப்புக்கு தகுந்த மாதிரி 1/2 கப்புக்கு கொஞ்சம் அதிகமாக உங்களுக்கு வேணுனாலும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நல்ல இனிப்பு உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா, இல்லைன்னா 1/2 கப் சர்க்கரையே சரியாக இருக்கும். இப்போ இதில் தேவையான அளவு நம்ம வாசத்துக்கு தகுந்த மாதிரி ஏலக்காய் தூள். இதில் வந்து பால் வந்து நல்லா காய வச்சு நல்லா கம்ப்ளீட்டாக ஆறின பால் தான் ஆட் பண்ணணும். நல்லா சூடாக இருக்கிற பால் வந்து ஆட் பண்ணோம்னா நமக்கெல்லாம் திரிஞ்சு போயிடும். ஒரு மாதிரி தயிரான மாதிரி ஆகிடும். டேஸ்ட்டும் நல்லா இருக்காது. இப்போ வந்து அடுப்பு வந்து ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு நான் 2 கப் பால் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை வந்து ஃபுல்லாக தளதளன்னுலாம் கொதிக்க வைக்க தேவையில்லை. ஏன்னா ஏற்கனவே நம்ம பால் வந்து காய வச்ச பால் தான். அதனால் நமக்கு வந்து ஓரளவுக்கு சூடானா போதும். நமக்கு அந்த அளவுக்கு இருந்தாவே நம்ம கரெக்டாக இருக்கும். இந்த அளவுக்கு அது கொஞ்சம் தண்ணியாக வச்சிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஆறும் போது உங்களுக்கு பாயசம் வந்து கெட்டியாகும். அப்போ உங்களுக்கு சரியான பதத்தில் இருக்கும். ரொம்ப கெட்டியாக வச்சிட்டிங்கன்னா ஆறுனதும் உங்களுக்கு வந்து ஸ்பூனில் கேசரி மாதிரி அள்ளி சாப்பிட்ற மாதிரி ஆகிடும். இப்போ சூடானதும் இதில் வந்து நம்ம வறுத்து வச்சுருந்த பாதாம், முந்திரி, திராட்சை இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது ஒரு தடவை நல்லா கலக்கி விட்டுட்டு நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட டேஸ்டியான பால் பாயசம் வந்து ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா நம்மளோட நலபாகம் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் தேங்க்யூ. பை பாய்.